முத்துவும் மீனாவோ கஷ்டப்பட்டு வீட்டு பத்திரத்த மீட்க போறாங்க. இந்த மனோஜ் வந்து மறுபடியும் ஹாயா வந்து உட்கார்றது மட்டும் இல்லாம, இந்த வீட்ல மனோஜுக்கும் பங்கு இருக்குது. அது என்ன சொத்து எல்லாம் வந்து முத்து பேர்ல எழுதுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த விஜயா மனோஜுக்காக சண்டை போடத்தான் போறாங்க. இது அடுத்தடுத்து நடக்கும். சரி, இப்போ இந்த வார ப்ரமோல பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணாராம் லாயர் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட வீட்டுக்கு வந்து வராங்க. மீனாவோட வீட்ல தானே எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு, "என்ன மேடம் நீங்க வந்திருக்கீங்க? நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே" அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து சொல்றாங்க. அது சரிதான் முத்து. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்ககிட்ட நானே வந்து சொல்லலாம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ குடும்பத்தில எல்லாருமே இருக்கிறீங்க. உங்க முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றத கேட்டு யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன மேடம் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த சிந்தாமணிக்கு வந்து உங்க வீட்ட எடுத்துக்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க போல இருக்குது. அவளோட நோக்கமே வந்து உங்க வீட்ட எப்படியாவது உங்க கையில இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் போல அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அதான் கோர்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பணத்த கட்டிர்லான்னு சொல்லி டைம் குடுத்துருக்கீங்கல்ல மேடம். ஒரு 2 நாள் தானே மேடம் குடுத்துருக்கீங்க டைம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிருவோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்றதெல்லாம் சரிதான் முத்து. நான் வந்து முதல்ல அப்படி சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ நிலைமையே வேற மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு மேடம். கொஞ்சம் நீங்க சொல்றத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னுட்டு மீனா வந்து சொல்றாங்க. ஆமா, இப்போ இந்த சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ட 2 நாளைக்குள்ள ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறா. அதுக்காக கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்குள்ள உங்க வீட்ட ஏலத்துல விட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வீட்ல அங்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. என்ன மேடம் சொல்றீங்க? கோர்ட்ல எப்படி மேடம் அவ மட்டும் ஸ்டே ஆர்டர் வாங்குனா? அவங்க மட்டும் எப்படி மேடம் ஏலத்துல விடுறதுக்கு பெர்மிஷன் வாங்குனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. ஆமா, அதான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயேன்னு, உங்க வீட்ட எப்படியாவது அபகரிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த சிந்தாமணி ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அவங்க டியூட்டில இருந்த ஜட்ஜ் ஐயாவ பார்த்துருக்காங்க போல இருக்குது. அவங்க பேசி அவங்களோட பவர யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா இருந்துட்டு, அவ்வளதான் என் வீடு போயிருச்சு. என் வீடு என் கைய விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேகமா அண்ணாமலைய பறந்துட்டு அந்த நோட்டீஸ வாங்கி படிச்சு பார்க்குறாரு. "என்ன மேடம் சொல்றீங்க? இப்படி ஆயிருச்சு. 2 நாளைக்குள்ள அவ ஏலத்துல விட்டுருவாளா? இதுக்கு வேற வழியே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இன்னைக்குள்ள போய் நம்ம அந்த ரூ. 10,00,000 பணத்த கட்டுனா மட்டும் தான் நம்ம வீட்ட வந்து மீட்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஏலத்துக்கு விடுறதுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு போய் நம்ம இந்த ஜட்ஜ் ஐயாட்ட கிட்ட பார்த்து பேசி நம்ம ரூ. 10,00,000 பணத்த குடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் இது ஸ்டே ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இன்னைக்கே ரூ. 10,00,000 கட்டணுமா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. "இதுக்கு வேற வழியே இல்ல. 2 நாளைக்குள்ள பணத்த கட்டல அப்படின்னா 2 நாளைக்குள்ள வந்துட்டு இந்த வீட்ட ஏலத்துக்கு விடுறதுக்கான நோட்டீஸ் நமக்கு வந்துருச்சு. அப்பயும் நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு நம்ம கட்டுனோம் அப்படின்னா, ஒருவேள அந்த ஏலத்துல விடுறத அந்த ஜப்தி பண்றத வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து நேர்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, "போதுமாடி, போதுமா? இப்ப ரொம்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே! வீடு கைய விட்டு போயிருச்சு. பழி வாங்கணும்னு சொல்லி தானே குடும்பத்தோட சேர்ந்து என்னைய இந்த டயத்துல வச்சு பழி வாங்கிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ திட்டுறாங்க. அண்ணாமலைய இருந்துட்டு, "இப்ப எதுக்கு மீனாவ திட்டிட்டு இருக்க? அவளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எது இன்னும் என்னங்க சம்மந்தம் இல்லங்கிறீங்க? இவங்க பிளான் பண்ணி தாங்க என்னைய அசிங்கப்படுத்தணும், என்னைய பழி வாங்கணும். நான் இவள வீட்ல பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மனசுக்குள்ள நெனச்சிட்டே இருந்து, இப்படி என்னைய பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து இருந்துட்டு, "ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க எந்த நேரம் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்களும் மனோஜும் பண்ண வேலைக்கு இப்போ மீனா மேல பழி சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன்டா ஒரே ஒரு பதவி, அந்த பதவிய விட்டு குடுத்தா, நம்ம குடும்பத்துக்காக விட்டு குடுத்தா இப்படியெல்லாம் நடக்குமா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த எலக்ஷன்ல நிக்காத, இந்த எலக்ஷன்ல நிக்காதன்னு சொல்லிட்டு. நான் சொல்றத ஒரு வார்த்தையாவது கேட்டாளாடா இவ? என்னைய மதிச்சாளா? என்னமோ சொல்லியிருக்காய்ங்க, எல்லார்ட்டயும் போய் சொன்னீங்களே, என் மக என் மகன் வந்து கொடுமைக்கார மாமியார் கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, நான் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையாவது இவ கேட்டிருப்பாளான்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க அவள்ட்ட. என்னைக்காவது நான் சொல்றத மதிச்சு அதுபடி அவ நடந்திருக்கிறாளா? நான் அப்பயே சொன்னேன், எலக்ஷன்ல நிக்காதன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ இவ எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சதுனால தான், அந்த சிந்தாமணி தோத்து போனதுனால தான், அவ மேல உள்ள கோவத்த மொத்த குடும்பத்து மேலயும் இப்ப காட்டிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல, இப்ப அவ தான் சொல்றாள, "வீட்ட உனக்கு திருப்பி நான் குடுத்துர்றேன். உனக்கு டைமும் குடுக்குறேன். ஆனா வீட்ல வச்சிருந்த சீலையும் நான் உடைச்சிடுறேன். ஆனா உன்னோட பதவிய மட்டும் நீ ராஜினாமா பண்ணு. அது மட்டும் போதும்ன்னு சொல்றல. அத உங்க மகளால செய்ய முடியலைல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ
இவ எதுக்கு பதவிய ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான்டா நீ தான்டா இவள கெடுத்து வச்சிருக்கிற. எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி நம்ம வீட்ட இழந்துட்டு நிக்கிறோமே, நான் கண்டிப்பா உயிரோட இருக்கவே மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு என் வீடு என் கைவிட்டு போறத என்னால பார்க்குற சக்தி இல்ல. எங்க அப்பா எனக்கு குடுத்த வீடு. அது என்னோட கோவில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க. மீனா இருந்துட்டு அழுகாதீங்க அத்த. நம்ம ஏதாவது கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும்டி. இத்தன நாளா உங்கள நம்புனது எல்லாமே போதும். எனக்கு நல்லாவே தெளிவாவே தெரியுது. இவளுக்கு அந்த வீட திருப்பி குடுத்து, அந்த வீட்ல போய் அவ நல்லா இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டீங்கல்ல. காலம் முழுக்க என்னைய கஷ்டப்படணும்னு சொல்லி விட்டுட்டீங்களே. ஆமான்டா நான் தெரியாம தான் பண்ணேன். மனோஜுக்காக தான் இத பண்ணேன். ஆனாலும் நீங்களும் என் பசங்க தானடா. நான் கஷ்டப்படுறத உங்களால எப்படி தாங்கிட்டு இருக்க முடியுது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரவியும் வந்துடுறாங்க. ரவியும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் வந்திருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா வீட்ட வந்து ஏலத்துல விட போறாங்களாம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முத்து சொல்ற? வீட்ட ஏலத்துக்கு விட போறாங்களா? அதான் நமக்கு டைம் குடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு முன்னாடி என்னவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா அந்த சிந்தாமணி வந்துட்டு எப்படியாவது நம்மள பழி வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்குது. அதனால அந்த பொம்பள பார்த்த வேல தான்டா இதெல்லாம். அந்த 2 நாளைக்குள்ள வீட்ட வந்து ஏலத்துல விட போறாங்களாம். அது மட்டும் இல்ல நம்ம இந்த கோர்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால முன்கூட்டியே இத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வேற வழியே இல்லையாடா முத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா இன்னைக்கு வந்து ரூ. 10,00,000 பணத்த கட்டணும். அதுவும் இன்னைக்கே போய் கோர்ட்ல கட்டணும்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இன்னைக்கே ரூ. 10,00,000 கட்டணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா இது 2 நாளைக்குள்ள ஏலத்துல விட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்குல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம பணத்த கட்டுனா தான் நாளைக்குள்ள மூவ் பண்ணி அவங்க குடுத்த ஆர்டர வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பணத்த கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லன்னா எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கோங்க. வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேள அந்த சிந்தாமணியே வந்து கேஸ வாபஸ் வாங்குனா மட்டும் தான் இந்த ஆர்டர கேன்சல் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட சொல்றத சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்த வேகமா ரெடி பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. இப்ப அண்ணாமலையப்பா இருந்துட்டு, என்னடா பண்றது? அவ்வளதான் நம்ம தலையெழுத்துன்னு விட்டுற வேண்டியதான். இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியல. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கும்போது இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? அவ்வளதான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையப்பா வந்து சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேங்க. நான் எங்கேயாவது போயிர்றேன். என் வீடு என்னை விட்டு போயிருச்சு. 3 பசங்கள பெத்து, இப்ப கடைசியில நடுத்தெருவுல நான் நிக்கிறது மாரி ஆயிருச்சே. என் எதிரிங்க எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, எனக்கு இந்த பதவி வேண்டாம். நான் ராஜினாமா பண்ணிடுறேன். என் கூட இருக்கிற வேலை பார்த்தவங்க எல்லார்கிட்டயுமே நான் இத பத்தி பேசுறேன். அவங்க என்னைய புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேண்டாம்மா உன் பதவிய நீ ராஜினாமா பண்ண உடனே அந்த சிந்தாமணியோட ஆட்டம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். பரவால்ல நீ உன் பதவியெல்லாம் நீ ராஜினாமா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப வந்து சொல்றாங்க. இல்ல இல்ல மாமா நம்ம வீட விட எனக்கு இந்த பதவி முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த பதவி ஒண்ணும் நீயா உனக்கு குடுத்தது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்தது. சும்மா எதுக்கெடுத்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத. இதுதான் அவளோட நோக்கமும் கூட, அந்த சிந்தாமணியோட நோக்கமும் கூட. அதனால இத பத்தி நீ யோசிக்காத. வேற ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிப்போம். தேவையில்லாம இத பத்தி யோசிச்சுக்கிட்டு நீ வந்து பதவிய ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரவிக்கு வந்து ஒண்ணு தோணுது. ஐயோ! பேசாம ரூ. 10,00,000 பணத்த வாங்கி இப்ப நம்ம அங்கிள் கிட்ட சொன்னாலும் உடனே ரூ. 10,00,000 குடுத்துருவாரே. அத வேணா இப்போதைக்கு நம்ம போய் கட்டிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனேன்னு நம்ம வீட்டுக்கு வேகமா கிளம்பி போறாங்க. போயிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து இத பத்தி சொல்றாங்க. நானு முத்துவையும் அண்ணியும் பார்க்க போயிருந்தேன். அப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப என்ன பண்றது? நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ சொன்ன மாரி தான் ஸ்ருதி. இந்த ரூ. 10,00,000 உங்க அப்பா கிட்ட வாங்கி முதல்ல நம்ம குடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு பணம் வரும்போது குடுத்து கடன அடைச்சுட்டோம் அப்படின்னா, உங்க அப்பா கிட்ட வாங்குன ரூ. 10,00,000 குடுத்துட்டோம் அப்படின்னா, திருப்பி நான் இங்கேருந்து போயிருவேன்ல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அப்படி என்னையெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கு மான மான பிரச்சனை தான் இது. இருந்தாலும் என்னைய விட என் மனசாட்சிய விட என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப பெருசு. அவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தில இருக்கணும். ஒரே வீட்ல இருக்கணும். அந்த வீடு எங்க கைய விட்டு போயிறக்கூடாது. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அங்கிள் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாராளமா ரவி. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ரூ. 10,00,000 குடுக்குறத இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி இந்த மாரி பணத்த நம்ம குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதத்தான் நான் சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப நேரம் இல்ல ஸ்ருதி, வா ஸ்ருதி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா,
ஸ்ருதியும், ரவியும் போயிட்டு ஸ்ருதியோட அப்பா, அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து பேசும்போது, "இதத்தானே மொதல்ல நான் சொன்னேன். பரவால்ல நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கிற. உங்களோட கஷ்டமான நேரத்தில நான் இந்த இத வந்து சொல்றேன்னு நெனைக்காத. உனக்கு ரூ. 10,00,000 குடுக்குறத ஒரு ஹெல்ப்பா கூட நீ வச்சுக்கோ. அதுக்காக உன்னைய இதே வீட்ல இருக்கணும், நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் உன்ன கட்டாயப்படுத்தல. நீ வந்து இந்த ரூ. 10,00,000 நீ திருப்பி எனக்கு தரவே வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி அங்கிள் நான் வந்து எனக்கு முதல்ல ரூ. 10,00,000 குடுங்க. நீங்க சொன்ன மாரி உங்க கண்டிஷன் படி நான் இங்கேயே இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்ப உங்களுக்கு ஏன் ஆச்சா நீங்க பணம் தான் வச்சிருக்கீங்களே குடுக்கலாம்ல. ஒரு உதவியா கேட்காம இங்க ரவிய விருப்பமே இல்லாம ரவி இங்க இருக்கிறதுக்கு நீங்க சம்மதம்ன்னு சொல்ல வைக்கிறீங்க. அவனோட சூழ்நிலைய பார்த்து தான் நீங்க உங்க சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க." அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ரவி இருந்துட்டு, "பரவால்ல என்ன 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 இப்போ உங்க வீட்ல தானே ஸ்ருதி இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல்ல நான் பணத்த வாங்கிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு ரூ. 10,00,000 பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அத்தையும், மாமாவும் வீடு இல்லன்னா அவங்க எங்க போய் இருப்பாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமே! அவங்களுக்கு நிரந்தரமா வீடு இல்லாம ஆயிருமே! அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச வீடு. அந்த வீட்ல இருந்து அவங்க வெளியில எங்க போய் இனிமே இருப்பாங்க? இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்குது. நம்ம இந்த பதவிய இப்போ ராஜினாமா பண்ணிட்டாலும் கூட, மறுபடியும் நம்ம எப்படியாவது இந்த போஸ்டிங்க்கு வந்துரலாம். அதனால இப்ப நம்ம இதுல ராஜினாமா பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீனாவும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்ப ஒரு பக்கம் அ ம இப்ப ரவி வந்துட்டு ஒரு ரூ. 10,00,000 கொண்டு வரதுக்கு வாங்கி வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து அவங்களோட பதவிய ராஜினாமா பண்றதுக்காக போறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மீனா வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட பதவிய ராஜினாமா பண்றதுக்காக ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த அதிகாரிங்க கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னோட பதவிய வந்து நான் ராஜினாமா பண்ண போறேன்" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு உன்னோட பதவிய நீ ராஜினாமா பண்ண போற?" அப்டின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆஃபீசர்ஸும் சரி, மத்த கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ங்க எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க. கூட பூ கட்டுறவங்க அந்த அக்காவங்கலாம் இருக்காங்களா, அவங்க வந்து கேட்குறாங்க. அப்பதான் வீட்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக நீ உதவி பண்ண போயி, இப்போ நீ உன்ன இவ்ளோ பெரிய பிரச்சனையில சிக்கியிருப்பன்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. பரவால்ல. ஆனா நீ வந்தா எங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி நெனச்சோம். நீ இப்ப இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கிறீல, அது மூலியமா வர்ற வருமானத்துல தான் நாங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். நம்ம பிள்ளையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்குதேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட முடியும். அதே மாதிரி படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அ எஜுகேஷனையும் தர முடியும். நல்ல டியூஷன்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்த. அது போக ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்த. இனி இது எல்லாமே வந்து இந்த சிந்தாமணி செய்வாளான்னு தெரியல. சரி பரவால்ல. நீ வந்து ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலையில தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற. எங்க எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்கிற. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் மீட்டு குடுத்துருக்கிற. எங்க கடன் பத்திரத்தெல்லாம் மீட்டு குடுத்துருக்கிற. இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? பரவால்ல மீனா. வழக்கம் போல நாங்க எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். என்ன ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்துட்டு ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருப்பா அவ. இன்னும் இதுக்கப்புறம் நெறைய வட்டி குடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆட்டம் வந்து அதிகமா இருக்கும். பரவால்ல மீனா பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நெனச்சுட்டு மீனாவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அத்தையும், மாமாவும் நடு ரோட்ல நிக்க விடக்கூடாது. அந்த சிந்தாமணி கிட்ட தோத்து போயிறக்கூடாது. நம்ம கூட அவமானப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நெனச்சுட்டு, கையெழுத்து போட வேண்டிய நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வந்துடுறாங்க. முத்து வந்துட்டு, "மீனா அங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மீனா முட்டாள்தனமான ஒரு காரியத்த பண்ண போற? நான் தான் உனக்கு பல தடவ சொல்லியிருக்கிறேன்ல, இந்த மாரி பண்ணாதன்னு சொல்லிட்டு. என்கிட்ட சொல்லாம பதவிய ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப இப்படி வந்து செஞ்சு வச்சிருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ, "இல்லங்க ஒரு கையெழுத்து மட்டும் தானங்க. நான் போட்டுட்டேன் அப்டின்னா, நம்ம வீடு நமக்கு திரும்ப கெடைச்சிரும்ல." அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் அந்த சிந்தாமணி உன்கிட்ட சொன்னது நீ உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறியா? நம்பிட்டு இருக்கியா? நீ உன் பதவிய ராஜினாமா பண்ண உடனே வீட்டெல்லாம் தர முடியாது. ஏலத்துக்கு தான் விடப்போறேன் அப்டின்னு சொன்னான்னா, நீ என்ன செய்வ?" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க அப்டிலாம் அவ செய்ய மாட்டா. அவளுக்கு நான் தோக்கணும். இந்த பதவியில அவ வந்து உட்காரணும். எல்லாத்தையும் மறுபடியும் அவளோட அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது மட்டும் தான் அவளோட எண்ணம். அதனால கண்டிப்பா அவ வந்து திருப்பி நம்ம வீட்ட குடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது." அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது யோசிச்சு முடிவு பண்ணு. மத்த எல்லாரையும் யோசிக்கணும்ல. இது வந்து மனோஜ் பண்ண தப்பு. மனோஜ் பண்ண தப்புனால தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கும் உன்னோட பதவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல மீனா. அப்புறம் ஏன் மீனா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இல்லங்க நான் கையெழுத்து போட்டுறேன். அடுத்த தடவ பார்ப்போம் நம்ம. இந்த பதவி வச்சுட்டு நான் என்னங்க செய்ய போறேன்? நல்லது நடக்கணும்னு நெனச்சா அந்த கடவுளே நல்லது நடத்தி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் கையெழுத்து போடலான்னு போகும்போது, நம்ம ஸ்ருதி வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, "ஒரு நிமிஷம் நிறுத்துங்க மீனா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஸ்ருதி என்னாச்சு?"
அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நீங்க எதுக்கு இப்ப கையெழுத்து போட போறீங்க? நீங்க ஏன் பதவிய ராஜினாமா பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இந்த பதவியினால வந்து இந்த பதவிய ராஜினாமா பண்ணா நம்ம வீடு நமக்கு திருப்பி கிடைச்சிரும். அப்படிங்கும்போது எனக்கு இத வச்சு நான் என்ன என்ன ஸ்துதி பண்ண போறேன்? அதனால தான் நான் வந்து ரிசைன் பண்ணிறலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிருஷ்ணாராம் லாயர் கிட்ட வந்து நாங்க ரூ. 10,00,000 கட்டியாச்சு. இன்னைக்கு நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணிருவாங்க. நாளைக்கு நமக்கு வந்து ஸ்டே ஆர்டர் குடுத்துருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "என்ன சொல்ற? ரூ. 10,00,000 கட்டியாச்சா? எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, "ரவி தான் ரூ. 10,00,000 பணத்த கட்டிட்டான்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது உங்க அப்பா கிட்ட வாங்கி ரவி பணத்த குடுத்தானா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. அத தவிர வேற வழியே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "நான் தான் ரவிய அந்த மாரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ உங்க வீட்டோட மாப்பிள்ளையா ரவிய வந்து இருக்க சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல முத்து. கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி பணத்த ரெடி பண்றீங்களோ, அந்த மாரி ரெடி பண்ணி எங்க அச்சா கிட்ட குடுத்துறலாம். அதுக்கப்புறம் ரவி வந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துருவான்ல. ஏன் இனி 1 வாரத்திலயோ, 1 மாசத்துலயோ நமக்கு வந்து பணம் ரெடி ஆயிருச்சுன்னா குடுத்துற போறோம். இதுல என்ன இருக்கு? இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுல. அத மட்டும் தான் நாங்க யோசிச்சோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக ரவிய வந்து அந்த வீட்டுக்கு நாங்க இப்படி ரூ. 10,00,000 பணத்துக்காக அடிமையாலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. "சரி நடக்க வேண்டிய காரியங்கள பார்ப்போம். அதுக்கப்புறம் மிச்சத்த பார்த்துக்குருவோம். என்ன முழுவதும் ரெஸ்டாரண்ட்ல இருக்க போறோம். இல்லைன்னா அங்க வந்து இருக்க போறோம். இதுல எங்க அப்பா வந்து இங்க தான் இருக்கணும். இந்த வீட்ல தான் வந்து தங்கணும்னு எதுவும் சொல்லப் போறாரா என்ன? பிராக்டிகலா யோசிச்சு நம்ம வந்து இந்த டயத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். எங்க அப்பா குடுக்குற பணத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்னு நெனச்சோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி நாளைக்கு அப்ப ஸ்டே ஆர்டர வந்து கேன்சல் பண்ணிருவாங்களா? அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு திருப்பி கிடைச்சாலும் கூட என்ன